நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிற டாபிக்ஸ் என்ன அப்படின்னா ரோலிங் ஆப்ரேஷன்லேருந்து ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூஸை நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா மெத்தட் ஆஃப் மேக்கிங் வெரி ஸ்மால் சைஸ் grooves ஆர் crashes on surface of the roller to increase the coefficient of friction is called as ragging of rollers. ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். ragging of rollers அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்மால் சைஸ் ஆஃப் க்ரூஸ் ஆர் கிராஷஸை வந்து நம்ம அந்த ரோலரோட சர்ஃபேஸ் மேலே உண்டாக்கி கோஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தடு தான் வந்து ரேகிங் ஆஃப் ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட், at the entry velocity of strip very much less than surface velocity of roller, therefore relative velocity between roller and strip maximum at entry. ஓகேங்களா? இனிஷியலில் ஸ்ட்ரிப்போட வெலாசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போது ரிலேட்டிவ் வெலாசிட்டி மறந்துடாதீங்க, ரிலேட்டிவ் வெலாசிட்டி பிட்வீன் ரோலர் அண்ட் ஸ்ட்ரிப்பு வந்து மேக்ஸிமம் அட் என்ட்ரி. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட், on moving along deformation zone because velocity of strip increasing. சரிங்களா? டிஃபார்மேஷன் ஜோனை நோக்கி அந்த ஸ்ட்ரிப் வரும்போது அதோட வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம பார்த்தது தான். சர்ஃபேஸ் வெலாசிட்டி ஆஃப் ரோலர் ரிமைன் கான்ஸ்டன்ட். எப்பயுமே வந்து ரோலரோட வெலாசிட்டி அப்படின்றது கான்ஸ்டன்ட். எப்பயுமே நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக போகிறதும் கிடையாது, டிக்ரீஸ் ஆக போகிறதும் கிடையாது. சரிங்களா? ரோலரோட வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். ஆனால் வந்து நம்ம ஸ்ட்ரிப்போட வெலாசிட்டி இனிஷியல்லேருந்து நம்மளுக்கு ஃபைனலாக போகிற வரைக்கும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அதை மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. The relative velocity is started reducing so that whenever the velocity strip roller become equal, the relative velocity is become equal to 0. ஓகேங்களா? இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஸ்டார்டட் ரெடியூசிங். ஃபஸ்ட்டு இனிஷியலில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இனிஷியலில் மேக்ஸிமம், என்ட்ரியில் மேக்ஸிமமாக இருக்கும். வர 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 அதோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி வேல்யூஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போது டிக்ரீஸ் ஆகிட்டே வரும்போது நம்மளுக்கு ரோலரோட வெலாசிட்டியும் ஸ்ட்ரிப்போட வெலாசிட்டியும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அந்த பாயிண்ட்டில் ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட வேல்யூஸும் நம்மளுக்கு ஜீரோவாக கிடைக்கிது. சரிங்களா? அந்த பாயிண்ட்ஸை தான் வந்து நம்ம நியூட்ரல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், டியூ டு தீஸ் velocity equal to 0 at neutral point. Beyond the neutral point, velocity of strip further increasing but surface velocity remains same. Hence relative velocity started increasing become maximum relative velocity at exit. சரிங்களா? அந்த பர்டிகுலர் நியூட்ரல் பாயிண்டில் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம், ஸ்ட்ரிப்போட வெலாசிட்டி எப்பயுமே இனிஷியல் இருந்து ஃபைனல் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சர்ஃபேஸ் வெலாசிட்டி ஆஃப் ரோலர் வந்து எப்பயுமே வந்து கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அடுத்தது ரிலேட்டிவ் வெலாசிட்டி மறுபடியும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு மேக்ஸிமம் அட் எக்ஸிட்டில் மேக்ஸிமம் கிடைக்கிது. இனிஷியல்லையும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி மேக்ஸிமம், எக்ஸிட்லேயும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி மேக்ஸிமம். அட் நியூட்ரல் பாயிண்டில் மட்டும்தான் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து ஜீரோவாக இருக்குது. மேக்ஸிமத்திலிருந்து ஜீரோ வருது, ஜீரோவிலிருந்து மறுபடியும் நம்மளுக்கு மேக்ஸிமமாக போகுது ரிலேட்டிவ் வெலாசிட்டி, மறந்துடாதீங்க. அடுத்த பாயிண்ட், பட் மேக்ஸிமம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி occurring at entry and exit are not equal. சரிங்களா? மேக்ஸிமம் வெலாசிட்டி ரெண்டு இடத்துலையுமே ஆக்ட் ஆகுது, ஆனால் ரெண்டு இடத்துலையும் வரக்கூடிய அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் த எபோ அலாங் த டிஃபார்மேஷன் ஜோன் ரிலேட்டிவ் வெலாசிட்டி இஸ் ரெடியூசிங் ஃபஸ்ட் அண்ட் இன்க்ரீஸிங். சரிங்களா? இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே வந்து மேக்ஸிமத்தில் இருந்து டிக்ரீஸ் ஆகுது, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, ரெடியூசிங் ஃபஸ்ட் and increasing. அடுத்த பாயிண்ட், between entry and neutral point the strip is running behind the roller or lagging behind the roller is called as lagging zone. ஓகேங்களா? என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் என்ட்ரியோட அந்த நியூட்ரல் ஸ்ட்ரிப்புக்கு இடைப்பட்ட அந்த ஜோன்ஸ் தான் வந்து லேகிங் ஜோன். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த இடத்துல வரக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து நியூட்ரல் பாயிண்ட். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து 0. ஓகேங்களா? ரிலேட்டிவ் வெலாசிட்டி 0. ஃபஸ்ட்டு இங்கேருந்து வரும்போது வெலாசிட்டி
கம்மியாக இருக்கும், போக 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 ஸ்ட்ரிப்போட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ரிலேட்டிவ் வெலாசிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே மேக்ஸிமமாக இருக்கும். வர 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 டிகிரீஸ் ஆகிட்டு இந்த இடத்துல 0 ஆகும். மறுபடியும் போக 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 இன்க்ரீஸ் ஆகிட்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி இந்த இடத்துல எக்ஸிஸில் மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜோன், அதாவது நியூட்ரல் பாயிண்ட்டுக்கும் என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட அந்த ஜோனை தான் வந்து லேகிங் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நியூட்ரல் பாயிண்ட்டுக்கும் எக்ஸிட் பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட அந்த ஜோனை தான் வந்து லீடிங் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், பிட்வீன் நியூட்ரல் பாயிண்ட் அண்ட் எக்ஸிட் ஸ்ட்ரிப் இஸ் ரன்னிங் ஹையர் ஆஃப் த ரோலர், த லிவிங் ரோலர் தேர்ஃபோர் இஸ் கால்ட் அஸ் லீடிங் ஜோன். நம்ம பார்த்தது தான், நியூட்ரல் பாயிண்ட்டுக்கும் எக்ஸிட் பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட அந்த ஜோன் தான் வந்து லீடிங் ஜோன். நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த லேகிங் ஜோன் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஒன்லி ரெடியூசிங். ஓகேங்களா? lagging zone la only relative velocity only reducing, whereas leading zone relative velocity only increasing. இது முக்கியமான பாயிண்ட், கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்லிப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகேங்களா? ஸ்லிப்பும் ரிலேட்டிவ் வெலாசிட்டியும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்லிப் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டியும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேங்களா? அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லீடிங் ஜோனில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது, அதே மாதிரி லேகிங் ஜோனில் ஸ்லிப்போட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆக போகுது. அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட், அந்த ஸ்லிப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸ் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு, மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லிப் ப்ரெசன்ட் இன் த லேகிங் ஜோன் இஸ் கால்ட் அஸ் பேக்வேர்ட் ஸ்லிப். லேகிங் ஜோனில் வரக்கூடிய அந்த ஸ்லிப்பை பேக்வேர்ட் ஸ்லிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேக்வேர்ட் ஸ்லிப்புக்கான ஃபார்முலாஸ் பாருங்கள். வின்றது ரோலரோட வெலாசிட்டி, ரோலரோட வெலாசிட்டி மைனஸ் ஸ்ட்ரிப்போட இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை ரோலர் வெலாசிட்டி. ஓகேங்களா? இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது தான் வந்து பேக்வேர்ட் ஸ்லிப். இதோட சிம்பிளிஃபிகேஷன் தான் இந்த இடத்துல இருக்குது. இன் கேஸ் ஆஃப் நம்ம இந்த வெலாசிட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஹெச்என் டிவைடட் பை H0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த மெட்டீரியல் ஃப்ளோ ஈக்குவேஷன்ஸில் நம்ம ஆல்ரெடியே பார்த்துருப்போம். V0 டிவைடட் பை விஏ Hn டிவைடட் பை H0 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபார்முலா, மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லிப் ப்ரெசன்ட் இன் த லீடிங் ஜோன் இஸ் கால்ட் அஸ் ஃபார்வர்ட் ஸ்லிப். சரிங்களா? லீடிங் ஜோனில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஸ்லிப்ஸ் தான் வந்து ஃபார்வர்ட் ஸ்லிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்குண்டான ஃபார்முலாஸ் பாருங்கள். V1 அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்ட்ரிப்போட எக்ஸிட் வெலாசிட்டி, ஸ்ட்ரிப்போட எக்ஸிட் வெலாசிட்டி மைனஸ் ரோலரோட வெலாசிட்டி டிவைடட் பை ரோலர் வெலாசிட்டி. இல்லை ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறதா வந்து ஃபார்வர்ட் ஸ்லிப். இதோட சிம்பிளிஃபிகேஷன் ஈக்குவல் டு Hn டிவைடட் பை H1 மைனஸ் 1. ஓகேங்களா? இது வந்து நம்ம ஆல்ரெடியே பார்த்துருக்குறோம் மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் ஃப்ளோவில். அந்த ஈக்குவேஷனை தான் நம்ம அங்கே மாற்றி எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதிலிருந்து உங்களுக்கு இந்த ஸ்லிப்ஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். வால்யூம் பிஃபோர் ஈக்குவல் டு வால்யூம் அட் நியூட்ரல் பாயிண்ட் ஈக்குவல் டு வால்யூம் அட் எக்ஸிட். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலி அசம்ஷன் எடுத்திருப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து வால்யூமெட்ரிக் சேஞ்சஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித வால்யூமெட்ரிக் சேஞ்சஸும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு எல்லாவோட வால்யூம்ஸும் வந்து ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா? பிஃபோர் வால்யூம்னும் போது H0, அதாவது ஸ்ட்ரிப்போட திக்னஸ், ஸ்ட்ரிப்போட வெலாசிட்டி, ஸ்ட்ரிப்போட வித். வால்யூம் அட் நியூட்ரல் பாயிண்ட்னும் போது ஸ்ட்ரிப்போட திக்னஸ் அட் நியூட்ரல் பாயிண்ட்னால N, பின்றது வித், வின்றது அந்த ரோலரோட வெலாசிட்டி, ரோலரோட வெலாசிட்டி. வால்யூம் அட் எக்ஸிட் அப்படின்னும் போது எக்ஸிட் ஸ்ட்ரிப்போட திக்னஸ் வித் எக்ஸிட் ஸ்ட்ரிப்போட வெலாசிட்டி. நம்ம இது எல்லாத்தையும் வச்சுருக்கிறோம். நம்மளுக்கு வித் வந்து எல்லாமே சேம்னு சொல்லிச்சு, ஸோ கேன்சல் பண்ணிச்சு. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்த பேக்வேர்ட் ஸ்லிப் ஃபார்வர்ட் ஸ்லிப்பில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம இதிலிருந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், ப்ரெஷர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்லிப். ஓகேங்களா? ப்ரெஷர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்லிப்பாக இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். பிகாஸ் ப்ரெஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஸ்லிப் ஃபார் த என்ட்ரி ப்ரெஷர் இஸ் becoming minimum along the deformation zone, pressure is started increasing and become maximum at neutral point. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இனிஷியலில் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குது, போக 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 ப்ரெஷர் வந்து அட் நியூட்ரல் பாயிண்டில் அதிகமாக இருக்குது. பிஹாண்ட் த நியூட்ரல் பாயிண்ட் ப்ரெஷர் இஸ் ஸ்டார்டட் டிக்ரீஸிங், பிகம் மினிமம் ஆஃப் எக்ஸிட். சரிங்களா? ஃபஸ்ட்டும் இந்த இடத்துல
ப்ரெஷர் வந்து மினிமமாக இருக்குது, ஃபைனல்லையும் ப்ரெஷர் மினிமமாக இருக்குது. ஆனால் அட் நியூட்ரல் பாயிண்டில் மட்டும் நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. மறந்துடாதீங்க, ப்ரெஷர் மேக்ஸிமமாக இருக்குது அட் நியூட்ரல் பாயிண்ட். இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டது தான், கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் பாருங்கள். ஃப்ரம் த above along the deformation zone pressure increasing first and reducing next, whereas lagging zone pressure is only increasing, whereas leading zone pressure is only decreasing. அதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லேகிங் ஜோனில் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லீடிங் ஜோன்ஸில் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்ஸில் நீங்கள் இந்த டயக்ராம்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ப்ரெஷருக்கும் நம்மளுக்கு இந்த லேகிங் ஜோன் லீடிங் ஜோனுக்கும் இடைப்பட்ட அதில் கூடிய டயக்ராம்ஸ் வந்து நோட் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு இனிஷியலில் ப்ரெஷர் வந்து மினிமம் இருக்குது. இந்த ப்ரெஷரோட கர்வ் வந்து எந்த இதை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா ஹைப்பர்போலிக் பாத்தை ஃபாலோ பண்ணுது. மறக்காதீங்க, ப்ரீவியஸ் இயர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டது தான் வந்து இந்த ப்ரெஷர் வந்து எந்த பாத்தை ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஹைப்பர்போலா. சரிங்களா? என்ட்ரி பாயிண்ட், நியூட்ரல் பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட். இது வந்து லீடிங் ஜோன், இது வந்து லேகிங் ஜோன். இதுக்கு முன்னாடியே சொன்னதும் ப்ரெஷர் வந்து லேகிங் ஜோனில் இனிஷியல் இருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது. சரிங்களா? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துட்டு அட் நியூட்ரல் பாயிண்டில் நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ரெஷர் வந்து அட்டைன் ஆகிருக்கும். ஓகேங்களா? அட்டைன் ஆகிட்டு மறுபடியும் லீடிங் ஜோன்ஸில் ப்ரெஷர் வந்து மேக்ஸித்திலிருந்து மினிமமாக நம்மளுக்கு மறுபடியும் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரெஷர் அட் லேகிங் ஜோன். சரிங்களா? லேகிங் ஜோனில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ரிலேஷன்ஷிப் இருக்குது. இதோட டெரிவேஷன்ஸ் எல்லாம் வந்து நாட் நெசசரி. நம்மளுக்கு இதோட ஈக்குவேஷன்ஸை மட்டும் டைரெக்டாக பார்த்துக்கலாம். சிக்மா ஒய் ஈல்டு ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை என். என்னன்றது 2 μl டிவைடட் பை del h. இதுதான் வந்து இந்த எண்ணுக்கான ஃபார்முலாஸ். மறந்துடாதீங்க, 2 μl டிவைடட் பை del h. மியூன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் நம்மளுக்கு தெரியும். எல்ன்றது ஆர்க் லென்த், del h சேஞ்ச் இன் திக்னஸ். இதை நம்ம போட்டோம் அப்படின்னா வரக்கூடிய வேல்யூஸை இந்த இடத்துல என்ன இருக்கிற இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சரிங்களா? h0 hx பவர் n ப்ளஸ் 1 ப்ராக்கெட் மைனஸ் h0 டிவைடட் பை hx ஹோல் பவர் n சிக்மா 1. சரிங்களா? இந்த இருக்கக்கூடிய இந்த மொத்த டேர்ம்ஸும் என்ன அப்படின்னா ஆக்சசரிஸ்னால் வரக்கூடிய டேர்ம்ஸும் இந்த இடத்துல வந்திருக்கு. அதாவது இந்த இடத்துல பேக்வேர்ட் டென்ஷன் அப்ளை பண்ணுறதுனால மட்டும்தான் இந்த டேர்ம்ஸ் வரும். இல்லை பேக்வேர்ட் டென்ஷனை நம்ம இருக்கக்கூடிய மெட்டீரியலை அப்ளை பண்ணாமல் வெறுமனைக்கே நம்ம ரோலிங் ஆப்ரேஷனை பண்ணோம் அப்படின்னா இந்த ஆக்சசரிஸ் வந்து நம்மளுக்கு இந்த டேர்ம்ஸ் வந்து வராது. ஜென்ரலாக இந்த டேர்ம்ஸ் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதாவது எதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா hx அப்படின்றது என்னன்னு பாருங்கள். திக்னஸ் ஆஃப் ஸ்ட்ரிப் இன் த லேகிங் ஜோன் வேரஸ் ப்ரெஷர் இஸ் டு டிட்டர்மைன். சரிங்களா? எந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷரை மெஷர் பண்ண போகிறீங்களோ, அதாவது லேகிங் ஜோனில். சரிங்களா? லேகிங் ஜோனில் எந்த இடத்துல ப்ரெஷரை மெஷர் பண்ண போகிறீங்களோ அதோட திக்னஸ் தான் வந்து hx. அதே மாதிரி தான் கீழே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் சேம். எந்த இடத்துல ப்ரெஷரை மெஷர் பண்ண போகிறீங்களோ அதோட லீடிங் ஜோனில். சரிங்களா? லீடிங் ஜோனில் இருக்கக்கூடிய திக்னஸ் தான் வந்து இந்த இடத்துல வரக்கூடிய hx. ஓகேங்களா? அதே சேம் ஃபார்முலா தான் நம்மளுக்கு ரிட்டைன் ஆக போகுது. இந்த இடத்துல ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல n-1 இருந்திருக்கும், இங்கே n+1 இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல +1 இருக்கும் மேலே லேகிங் ஜோனில். லீடிங் ஜோன்ஸில் இந்த இடத்துல -1 இருக்குது. ஆக்சசரிஸோட வேல்யூஸ் வந்து சேம் தான். இந்த இடத்துல சிக்மா 2ன்றது ஃபார்வர்ட் டென்ஷன், இந்த இடத்துல பேக்வர்ட் டென்ஷன். இந்த இடத்துல சிக்மா 2ன்றது ஃப்ரண்ட் டென்ஷன் இல்லை ஃபார்வர்ட் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஆனால் வந்து முக்கியமான விஷயம் இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் அட் நியூட்ரல் பாயிண்டில் லேகிங் ஜோன்லேயும் ப்ரெஷர் அட் நியூட்ரல் பாயிண்டில் லீடிங் ஜோன்லேயும் ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். அட் நியூட்ரல் பாயிண்ட் அப்படின்னும் போது நம்மளுக்கு மேக்ஸிமம் தான் ப்ரெஷர் கிடைக்க போகுது. ஆனால் லேகிங் ஜோன் லீடிங் ஜோன் ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து நியூட்ரல் பாயிண்டில் சேமாக தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் பாருங்கள். பிகாஸ் நியூட்ரல் பாயிண்ட் பிலாங் டு போத் லேகிங் அண்ட் leading zone, the pressure at neutral point remains constant, whereas it is belong to lagging zone or leading zone. ரெண்டுமே வந்து நியூட்ரல் பாயிண்டில் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. ஸோ நம்ம இந்த எக்ஸை தூக்கிட்டு நியூட்ரல் பாயிண்ட்டுக்காக என்னன்னு சொல்லிட்டு போட்டு ரெண்டு சைட்லேயும் நம்ம ஈக்குவல் பண்ணுறோம்.
ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு ஆக்சசரிஸ் கிடையாது. ஸோ ஆக்சசரிஸ் டேர்ம்ஸ் போயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய இந்த 2 டேர்ம்ஸும் சேம். ஸோ கேன்சல் பண்ணிடுச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம்ஸிலிருந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது, சரிங்களா, ஜென்ரலாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது இந்த ஹெச்என்னோட வேல்யூஸ் ஈக்குவல் டு ஹெச்1 ப்ளஸ் 20 to 30% ஆஃப் டெல் ஹெச் தான் வந்து கிடைக்குது. இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ், கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெச்எக்ஸ் சரி, ஹெச்எக்ஸ் கிடையாது இந்த இடத்துல, ஹெச்என் மறந்துடாதீங்க. ஹெச்என் ஈக்குவல் டு ஹெச்1 ப்ளஸ் 20 to 30% ஆஃப் டெல் ஹெச் வரையை போட்டுட்டு 20 to 30% டைரெக்டாக ஹெச்1ஓட திக்னஸ் எக்ஸிட் ஸ்ட்ரிப்போட திக்னஸும் நம்மளுக்கு ரிடக்ஷன் ஆகக்கூடிய அந்த திக்னஸும் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாக வந்து நம்ம இதோட ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். when the value of Hn is substituting in the lagging zone pressure equation or leading zone pressure equation, the maximum pressure induced by rolling operation will obtain. அதாவது ஆவரேஜாக மேக்ஸிமம் ப்ரெஷர் ஈக்குவேஷன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும் போது என்ன ஈக்குவேஷன்ஸ் வருதுன்னு பாருங்கள். ஜென்ரலாக இந்த ஈக்குவேஷனோட டெரிவேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. டைரெக்டாக நம்மளுக்கு ஈக்குவேஷன்ஸை நோட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? 2/√3 சிக்மா ஒய் ஈல்டு ஸ்ட்ரெஸ் ப்ராக்கெட் 1 + μL/4h. இந்த இடத்துல ஹெச்ன்றது H0 + H1/2. மறந்துடாதீங்க, H0 + H1/2. H0 இனிஷியல் ஸ்ட்ரிப்போட திக்னஸ், ஃபைனல் ஸ்ட்ரிப்போட திக்னஸ் 2/2 போட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் கிடைக்கும். எல்லுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபார்முலாஸ் தெரியும், √r × ΔH. அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி எல்லுக்கு இந்த இடத்துல போடணும். போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆவரேஜ் ப்ரெஷரோட வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இன்கேஸை ப்ரெஷரை கேட்காம ஃபோர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னும் போது அதுக்குண்டான ஃபார்முலாஸ் பாருங்கள். ஆவரேஜ் ப்ரெஷர் இன்ட்டு ப்ரொஜெக்டட் ஏரியான்னும் போது B × லென்த், பிரெத் × லென்த். ஓகேங்களா? அதை டைரெக்டாக இந்த ஃபார்முலாஸில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆவரேஜ் ஃபோர்ஸுக்கான வேல்யூஸ் கிடைக்குது. அதாவது இதை என்ன ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னா ரோல் செப்பரேட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரொம்ப 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 முக்கியமானது. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில், கேட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், நிறைய எக்ஸாம்ஸில் இந்த ஃபார்முலாவை பேஸ்ட் பண்ணி நம்மளுக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரோல் செப்பரேட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை ஏன் ரோல் செப்பரேட்டிங் ஃபோர்ஸு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே ஒரு சின்ன டெஃபினேஷன்ஸ் இருக்குது. எஃப் ஆவரேஜ் ஃபோர்ஸ் இஸ் த ஆவரேஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் பை த ரோலர். ஏன்னா நம்மளுக்கு ரோலரில் இருந்து தான் ஃபோர்ஸ் அப்ளை ஆக போகுது ஸ்ட்ரிப்பு மேலே, கரெக்டுங்களா? டு த ஸ்ட்ரிப் பட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இன்டியூஸ்டு பை ஸ்ட்ரிப் வில் பி ஆக்டிங் இன்டு ரோலர். நம்ம ரோலரில் இருந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும்போது அதே அளவுள்ள ஃபோர்ஸஸை நம்ம ஸ்ட்ரிப்பில் இருந்தும் கொடுக்கும். அதாவது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸை கொடுக்கும். இதை நியூட்டன் தேர்ட்லாம் அப்படி ஆப்போசிட் ஃபோர்ஸஸை நம்மளுக்கு கொடுக்குது. அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ட்ரிப் வில் ஆக்டிங் இன்டு த ரோலர் ட்ரை டு செப்பரேட் த ரோலர், ஹென்ஸ் எஃப் ஆவரேஜ் ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் செப்பரேட்டிங் ஃபோர்ஸ். அதனால் இது வந்து அப்போஸ் பண்ண போதும். ஸ்ட்ரிப்லேருந்து நம்ம ஃபோர்ஸை கொடுக்க போகிறோம், மறுபடியும் ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸில் கிடைக்கிது. அதனால் ரோலரை செப்பரேட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஃபோர்ஸஸ் வந்து நம்மளுக்கு பார்க்கும். அதனால தான் வந்து இது என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரோல் செப்பரேட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இன் கேஸ் ஆஃப் டார்க் கேட்குறாங்க அப்படின்னா டார்க் ஈக்குவல் டு எஃப் ஆவரேஜ் இன்ட்டு மூமெண்ட் ஆர்ம். மூமெண்ட் ஆர்மோட வேல்யூஸ் பாருங்கள், லேம்டா இன்ட்டு எல். லேம்டாவோட வேல்யூ வந்து ஆர்ம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லேம்டான்றது ஆர்ம் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இதோட வேல்யூஸ் வந்து 0.2 0.4 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இருக்கும். இன்கேஸ் ஆஃப் கொஷினில் கொடுத்தாங்கன்னா டைரெக்டாக எடுத்து போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் வேல்யூஸை நம்ம எடுத்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போது டார்க்கு கேட்டாங்க அப்படின்னா எஃப் ஆவரேஜ் இன்ட்டு லேம்டா இன்ட்டு எல் இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணிடலாம். இன்கேஸ் ஆஃப் பவர் கேட்குறாங்க அப்படின்னா, ப்ரெஷர் கிடையாது பவர். ஓகேங்களா? பவர் கேட்குறாங்க அப்படின்னா 2 இன்ட்டு டார்க் இன்ட்டு ஒமேகா. ஒமேகான்றது தெரியும், 2π/60. இந்த இடத்துல ஏன் 2 போட்டிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ரோலிங் ஆப்ரேஷன்ஸில் 2 ரோலர் யூஸ் பண்ணுவோம், மேலே ஒன்று கீழே ஒன்று. சரிங்களா? அதனால தான் வந்து இந்த இடத்துல பவருக்கு வரும்போது 2 இன்ட்டு டார்க் அண்ட் ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டியை நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதிலிருந்து நம்மளுக்கு பவர் கொண்டான ஃபார்முலாஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த 2வை மிஸ் பண்ணிடுவோம், அப்படி இல்லை இந்த ஆர்ம் ஃபேக்டரை நம்ம மிஸ் பண்ணிடுவோம்.
இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட், whenever required to reduce the power for rolling operation without changing the productivity, that is without changing the lambda breadth and width, only possible by reducing the F average forces. ஓகேங்களா, மெயினாக வந்து இந்த பவரை நம்ம ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஆர்ம் ஃபேக்டர் இல்லை பிரெத்து இல்லை இந்த ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி இதை நம்ம எதையுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஒன்லி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா எஃப் ஆவரேஜ் ஃபோர்ஸஸை மட்டும்தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். அது எப்படிலாம் சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்.